4 அடி அகலத்தில். உங்க பேருங்க? ஆர் பத்மநாபன். சரிங்க. 4 அடி அகலத்தில் 18 அடி நீளத்துக்கு பட்டம் வெட்டுறோம். சரிங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து ஒரு அதாவது அதை கொத்தி இதை மண்ணை வந்து ரொம்ப தூளாக்கி அதுக்கு மேலே வந்து விதை போடுறோம். அதாவது ஒரு 4 அங்குலத்துக்கு ஒரு விதை. அதில் 5 விதையாக போடுறோம். அதில் எல்லாம் முளைக்கிறது இல்லை, எதை முளைச்சதே சேர்த்துக்கிறோம். அதை வந்து கால் பயிராக்கிக்கிறோம். அவுத்தி விதையை போட்டு பயிராக்கிக்கிறோம். அது ஒரு 2 அடி 1.5 அடி வந்தோடனே கொடி அடுத்த பயிரிலேருந்து விதை கொடி கொண்டு வந்து 4 அங்குலத்துக்கு ஒரு கொடி அடிக்கிறோம். அந்த கொடியை வந்து 2 கணுவாக கட் பண்ணி கொடி அடிக்கிறோம். அதுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அது ஒரு வளர்ச்சி ஒரு 5 அடி வர்ற வரைக்கும் நாங்கள் அதை வந்து வளர்க்குறோமே தவிர கட்டி விட்டுக்கிட்டு முனையில் சுருக்கு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெத்தலையே பறிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, இது வரத்துக்கு எத்தனை மாதம் ஆகும்? இது வந்து ஒரு 9 மாதம் ஆகும் நாங்கள் வெத்தலை பறிக்க வர்றதுக்கு. சரி, 9 மாதம். 9 மாதம் 10 மாதம் கூட ஆகும். இந்த 9 மாதத்துக்கு இடைவெளியில உரம் எப்படி கொடுப்பீங்க? இல்லை எதுவும் பூச்சி மருந்து அப்படி அடிக்கிறது எதுவும்? உரம் வந்து நாட்டு எரு கொடுக்குறோம். எத்தனை தடவை கொடுப்பீங்க? 2 தடவை கொடுப்போம். எந்தெந்த மாதத்து இடைவெளி? அதாவது வந்து ஒரு 3 மாதத்துல ஒரு தடவை கொடுப்போம். நட்டு 3 மாதத்துல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மாதத்துல ஒரு தடவை உரம் கொடுக்குறோம். சரிங்க. இடையில ரசாயன உரம் அதிகமாக கொடுக்கறது இல்லை, ஆனால் வந்து லைட்டாக கொடுக்குறோம். இல்லை இப்போ இங்கே நோயோ இல்லை பூச்சி எதுவும் வருதுங்களா? ஆமாம். என்ன பூச்சி வருதுங்க? அது வந்து இந்த இலை சுருட்டுன்னு ஒன்று வரும். சரிங்க. இன்னொன்று வந்து கொக்கு நோவுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து அந்த பயிரை வந்து அழிச்சிடும். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னது நோய்? அது இல்லை பூச்சி நோய் தான். அதாவது வேறு அழுகல் நோயிலேருந்து வருது அது. ஓ சரி. அது வந்து மேலே எதுவுமே பண்ண முடியாது. சரி. அந்த கொடி வேர்லயே அழுகி போயிடுது. அதனால அதை காப்பாற்ற முடியாது. அது எதனால வருது? அது வந்து கொடியினுடைய இதில் ஏதோ பூச்சி கீச்சி அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், தெரியல. சரிங்க. அது ஒன்று. இதை தான் கொக்கு நோவுன்னு நாங்கள் சொல்கிறது. அதை வந்து பயிர் காப்பாற்ற முடியாது. அந்த வெத்தலையும் தேராது, எதுக்கும் உபயோகப்படாது. சரிங்க. மற்றபடி இதில் நோவு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதிக திமுறா போனால் வெத்தலையெல்லாம் கொஞ்சம் பின்பக்கம் முறப்பு கொடுத்துரும். அது பின்பக்கம் வளைஞ்சா அந்த வெத்தலைக்கு மதிப்பு கிடையாது. சரிங்க. அதை வந்து கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 12 மாதத்துலேருந்து வெத்தலை கிள்ள ஆரம்பிச்சிடுறோம். 1 இயர் கிள்றோம். வருமானம் அந்த 1 டெய்லியும் கிள்ளுவீங்க? டெய்லியும் கிள்ள மாட்டோம். 15 நாளைக்கு ஒரு தடவை. 15 நாளைக்கு ஒரு தடவை கிள்றோம். காலையில் வந்து எப்படியும் ஒரு 12 மணி வரைக்கும் கிள்ளுவோம். மத்தியானம் வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் கிள்ளலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எத்தனை ஆம்பளை ஆள் வேலை பார்ப்பாங்களா, பொம்பளை ஆள்? இதில் வந்து பெரும்பாலும் ஆம்பளைகள் தான். பொம்பளைங்களுக்கு அதிகம் வேலையே இல்லை. சரிங்க. ஆம்பளை எடுத்தா அந்த இப்போ இது கிள்றதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பிளேடோ இல்லை கத்தியோ இல்லை அப்படியே இல்லை கையில் தான்? அதாவது நகம் மாதிரியே வந்து இருப்புலின்னு பேர். அதுக்கு நகம் மாதிரியே இருக்கும். கட்டவரல் நகம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். இருக்குங்களா? இருக்கா சீராளா? அது கட்டவரல் இப்படி இருக்கும். இதை இந்த விரல்ல இப்படி மாட்டிடுறது. மாட்டிட்டா அந்த வெத்தலைய கொஞ்சோண்டு நீட்டிட்டு இருக்கும். நகம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். அதை வச்சு அப்படியே கிள்ளிக்கிட்டு 2 விரல்ல மாட்டி ஒரு கட்ட விரல்ல தான் மாட்டிருப்பாங்க. 2 பக்கமும் கிள்ளி ஒரு கவுளிக்கு வந்து 100 வெத்தலை. 100 வெத்தலை. அதை வந்து 30 கவுளியாக கட்டுறோம். ஒரு பண்டிலுக்கு 30 கவுளி வந்து 30 கவுளி 300 வெத்தலை. அதை வச்சு மேலே வாழைப்பட்டை வச்சு கருவு வச்சு ஏலக்கடைக்கு விடுறோம். ஏலக்கடை எங்கே இருக்குங்க? ஏலக்கடை ராஜகிரியில் இருக்கு. ராஜகிரியில் அங்கே இதை இப்போ கும்பகோணத்துலேருந்து இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் இப்போ அதுதான் ஏலக்கடைங்களா? கும்பகோணத்துலேயும் கடை இருக்கு. இங்கே உள்ள வெத்தலை ராஜகிரி தான் போகுது. இப்போ இங்கே ராஜகிரிக்கு வந்து எந்தெந்த இடத்துலேருந்து விளையிற வெத்தலை? இங்கே வந்து வன்னியடி, நாக்கியார்பேட்டை, இளங்கார்குடி, உள்ளிக்கடை, பசுபதி கோயில் இது வரைக்கும் உள்ள வெத்தலை இங்கே தான் போகுது. ராஜகிரிக்கு தான் போகுது. அது இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பண்டில் வந்து எவ்வளோ விலைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ரேட்? எங்களுக்கு வந்து வியாபாரிகள்கிட்ட போய் ஏலம் எடுக்கிறாங்க, ஏலம் கேட்குறாங்க. அதாவது நான் கொஞ்சம் விலை டிமாண்டாக இருக்கும்போது 10 ரூபா கூட விற்கும். ஒரு 1000 ரூபா வரைக்கும் கூட போகும். 30 கவுளி. அதே நேரத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது அதாவது வெத்தலை அதிகமாக விளையிற நேரம் ஒன்று இருக்கு, சீசன். அந்த சீசனில் வந்து ஒரு 500 ரூபா 400 ரூபா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு போயிட்டு இருக்கு. நல்லா விளையிறப்ப 500 ரூபா. நல்ல விலை வெத்தலை அதிகமாக இருக்கும்போது விலை கம்மி. அதான் அந்த டைம் வந்து எந்த மாதங்க? அது வந்து கார்த்திகை, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி இது வரைக்கும் டல்லாக இருக்கும். மார்கழிக்கு மேலே பனிக்காலம் வரும்போது வெத்தலை அதிகமாக விளையாது. அப்போ வந்து விலை காசு கொஞ்சம் 10 ரூபா கூட கிடைக்கும். சரிங்க. இதுதான்
இது என்ன வெரைட்டிங்க இந்த வெத்தலை? இதுக்கு வந்து இன்னும் வெரைட்டின்னு ஒன்றும் பேர்லாம் கொடுக்கல. இப்போ இந்த சிறுகமணி 1, சிறுகமணி 2, சிறுகமணிலேருந்து வர்றது தான் லால்குடி வந்து அங்கேருந்து வந்து இப்படி பரவுறது தான். ஆனால் இங்கே உள்ள கொடியே எடுத்து தான் நாங்கள் அடிச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு வேற எதுவும் பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? இது வந்து வெத்தலைக்கு வந்து எந்த பேரும் சொல்றது கிடையாது. இப்போ நீங்க வந்து இப்போ எங்கேயோ ஒரு அழுகிருச்சு இல்லை ஏதாச்சுன்னா எப்படி உற்பத்தி பண்ணா நீங்க எப்படி பண்ணிக்குவீங்க? அந்த இடத்துல வந்து உற்பத்தி பண்ணணும்னா இந்த கொடியை இழுத்து கீழே அப்படியே வளைய மாதிரி வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு அந்த இல்லாத இடத்துக்கு ஏற்றிடுறோம். இதுல இருந்து கிளை வெடிச்சு இதுக்கு வந்துடும். இது வந்து இதுல வந்துடும் இல்லாத இடத்துக்கு. நீங்களே அப்படியே அப்படியே செய்யறது தான். சரிங்க. இப்போ வேற வேற என்னென்ன முறையில வேற மாதிரி இருக்குங்களா? இப்படி இந்த கட்டை கட்டுறது இல்லாம வாழை தோப்புக்குள்ள போடுறது? வாழைத்தோப்புக்குள்ள இது இப்போ எங்க ஏரியாவில் போறது கிடையாது. போடுவாங்கல்ல? இங்க போடுறது இல்லை, ஆனால் போட்டிருக்காங்க. அந்த என்ன ஏரியாவிலேயே அந்த என்ன பெங்களூர்லேயே நம்ம அந்த பக்கம்லாம் அவுத்தி மரத்தை அப்படியே நட்டுறது. நம்ம மிளகு கொடி ஏற்றுறோம்ல, ஆமா ஆமா, அது மாதிரி வீட்டுக்கு வீடு மரத்தை வச்சுறது. அந்த மரத்தில் எப்போதும் ஏற்றிக்கிட்டு இருக்கிறது, கிள்ளிட்டு அதை திருப்பி அறுத்து விட்டுறது, திருப்பி கீழே இருந்து கிளச்சி வர்றது. இதுதான், வேற ஒன்றும் மெத்தட் ஒன்றும் இல்லை. விட்டம் போடுறதுலாம் சொல்லுங்கம்மா. விட்டம் போடுறது வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த விட்டம் போடுறோம். இந்த மாதிரி விட்டோம்னா இப்படி ஓகே, அதுக்கு கட்டுறது நீளமாக போட்டு சரி இதில் குறுக்கு விட்டம் போடுறோம். போட்டு இது எல்லாத்தையும் இதில் இழுத்து கட்டிடுறோம். அதாவது அதிக நிழலும் இருக்கக்கூடாது, அதிக வெயிலும் இருக்கக்கூடாது. ஓ சரிங்க. அதிகமாக கீழே தளைஞ்சிச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்குவோம். அரை நிழல் கொஞ்சோண்டு வெயில் தெரியணும், அதே நேரத்தில் நிழலும் இருக்கணும். இப்போ மழை காலத்தில் எப்படி இருக்குங்க? மழை காலத்தில் கொடிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வெத்தலை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். கீரையும் மொட்டை வெட்டிப்போம். கீரை வந்து சுத்தமாக மொட்டையாக வெட்டிடும். காற்றெல்லாம் அடித்தா, புயல் அடிச்சதுன்னு வச்சு காற்று லேசாக அடித்தாவே இதுக்கெல்லாம் ஆபத்து. ஆமாம் ஆமாம். இப்போ ஏப்ரல் மேல எப்படி இருக்குங்க? ஏப்ரல் மேலெல்லாம் வந்து அவ்வளவு இதாக கீழே நிறையா போட்டிருப்போம். நிழல் அப்போ வந்து வெத்தலைகள்லாம் கொஞ்சம் விலையும் கூட விற்கும், வெத்தலை கம்மியாக வரும், ஆனால் அந்த காசு கிடச்சிரும். இப்போ தண்ணி விடுறது எப்படிங்க? இது தண்ணி விடுறது வந்து இப்போல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை விடுறோம். விட்டு மேலே வாரி தான் இறக்கிறோம். தண்ணியை ஃபுல்லாக விடுறது கிடையாது. நீங்கள் இப்போ இந்த பாத்தியில் விட மாட்டீங்க? பாத்திக்கு மேலே விட மாட்டோம். கீழே வந்து தண்ணி இருக்கும், பட்டையால் நனைச்சி தான் விடுவோம். பட்டைன்னா அதாவது நான் தான் எடுத்துக்கிறேன். உள்ள பட்டை சீக்கிரமா 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுதுன்னு இருக்கு. ஓ இதான் பட்டை. இதான் பட்டை. இது வந்து தண்ணி கீழே கிடக்கு. இது எதுல பண்ணினது? இது வந்து இந்த முள்ளு முருங்கை பட்டை சொல்றது, கண்ணால முருங்கை பட்டைன்னு சொல்றது. இப்போ பிளாஸ்டிக் ஃபைபர்லயே வந்துருச்சு. இப்படி வச்சுக்கிறோம். இந்த தண்ணியை வந்து இப்படி வாரி இறைக்கிறோம். மேலெல்லாம் தெளிக்க மாட்டோம், இறைக்க மாட்டோம், சும்மா கீழே மட்டும். இது வரைக்கும் தான் நம்ம வேர்ல மட்டும்தான் நினைப்போம். சரி சரி சரிங்க. வேற ஒன்றும் இதில் இல்லை. ஒரு வருஷம் வந்து அதிக லாபம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வருஷம் 9 மாசம் வரைக்கும் ஒன்று. இப்போ இந்த ஒரு கொடி வந்து எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்குவீங்க? ஒரே 2.5 வருஷம். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இதே கொடியை திருப்பி மண்ணுல புதைச்சு. இந்த கொடி அந்த வெத்தலை கிள்ன கொடி அது உபயோகம் வராது. நட்டுருக்கோம் பாரு, ஆமா, அதுல இருந்து தான் விதை. இந்த கொடி முனக்கொடி அறுத்து இந்த பயிர் வந்துரும். இந்த பயிர் அறுத்து இப்போ இத வெட்டிடுவீங்க? இதோட அறுத்துருவோம். மேல இருக்கிற நுனியை இவ்வளவுதான். அதை அறுத்து திருப்பி அங்க நர்சரிக்கு போட்டு 2 கட் பண்ணி அதை நட்டுறோம். அதுதான் அதைத்தான் மறுபடியும் இது பண்ணிக்கிறோம். அந்த வெத்தலை கிள்ளி. இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு எத்தனை தடவை உரம் போடுவீங்க? ஒரு 2 தடவை நாட்டு எருவு கொடுப்போம். உரம் வந்து ஒரு 4 தடவை ரசாயன உரம் லைட்டா கொடுப்போம். 4 தடவை. ரேஷியோ சொல்ல முடியுங்களா? என்பிகே இதுதானே, டிஏபி, யூரியா கொடுப்போம், காம்ப்ளெக்ஸ் கொடுப்போம். காம்ப்ளெக்ஸ் தான் அதிகமாக கொடுப்போம். ஏக்கருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஏக்கருக்கு வந்து எப்படியும் ஒரு மூட்டை கொடுப்போம். ஏக்கருக்கு 4 மூட்டை நெருக்கி வரும்னா மாதம் கொடுக்குறது ஒரு ட்ரிப்புக்கு 1.5 மூட்டை, ஒரு மூட்டை 1.5 மூட்டை கொடுப்போம். 1.5 மூட்டை. சரி, அது எப்படி பக்கத்துல குழி தோண்டி வைப்பீங்களா? தண்ணியில அப்படியே தூவி விட்டுக்கிட்டே போயிடுறது. தூவி விட்டுட்டே போயிடும். தண்ணி வந்து சேர்ந்தாப்புல 3 நாளைக்கு இறைச்சணும். ஒரு நாள் விட்டோம்னாலும் கொடியெல்லாம் சேர்த்து. இப்ப இல்ல களை எடுக்கிற பிரச்சனை எதுவும் இருக்காங்க? களை எடுக்கிறது வந்து அந்த பஸ்ல அதுல எடுக்கிறோம் பாருங்க, அது மட்டும் தான். அது இப்ப எடுக்கிற கண்டிஷன்ல இருக்கு. அதை எடுத்து அதோட சேர்த்தான். இப்ப இங்க மெயின் ஃபீல்டு இங்கெல்லாம் வந்து களை இது நிழல் வந்துருச்சுன்னா இங்க பிள்ளை வராது. வராது. இப்ப இந்த வெத்தலை பறிக்கிறதுக்கு ஆம்பளை ஆளுக்கு கூலி எவ்வளவு இருக்குங்க ஒரு நாள்? அதாவது ஒரு கவுளிக்கு வந்து இப்ப 2 ரூபா. ஒரு கவுளிக்கு 2 ரூபா. 100 வெத்தலை பறிச்சா 2 ரூபா கொடுப்பாங்க.
ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளவு பறிக்கலாங்க? 100 கவுளி. 100 கவுளி கிலோ. சரிங்க. வேற இதுல உங்களுக்கு எது பிரச்சனைகள் இருக்குமா? பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வந்து காத்து பயம், அது ஒரு பாதிப்பு. இந்த காத்துக்கு நீங்க சுத்தியும் பெரிய பெரிய மரம் வச்சுக்கிறீங்க. என்ன வச்சாலும் இல்லைங்க, இந்த வெத்தலை இருக்கு பாருங்க, இது வந்து இப்போ சுருட்டை விழுந்துருது. இது மாதிரி சுருட்டை விழுந்துறது. ரப்பா உள்ளதுன்னா அந்த மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சுருட்டை பாடுன்னு சொல்றது. அதெல்லாம் முனையா அறுத்துட்டாங்க. முனையா அந்த பயிரெலாம் முனையா அறுத்தாச்சு. இப்போ அந்த சைடு எல்லாம் முனையா அறுத்தாச்சு. முனையா அறுத்தாச்சுன்னா அந்த பயிர் கொண்டு விதைக்கு அடிச்சாச்சு. அந்த பக்கம் அந்த இதுல அது வந்துட்டு நீங்க எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்க? அப்படி ஒரே ட்ரிப் வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த மாசத்துல வருஷத்துல ஒரு கார்த்திகை மார்கழி தை மாசத்துக்குள்ள கொடி அவ்வளவுதான் அடிக்கலாம். அதுக்கு மேல போட்டு அடிச்சா அது உற்பத்தி ஆகாது. அடிச்சிருக்கிறத பாக்கணும்னா அந்த இங்க வந்து பாக்கலாம். நீங்க அடிச்சிருக்கிறதுனா அந்த இப்ப இது போயிடுச்சு, பழுது போயிடுச்சு. திருப்பி இப்ப 6 மாசம் கழிச்சு மறுபடியும் புதுசா இப்ப அங்க உண்டாக்குனதான் அதே மாதிரி அந்த அந்த ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்.